Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 8th standard science subjectல annual examination 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 மெஷர்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 10 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many base quantities are included in SI system? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், give the name of the instrument used for the measurement of temperature. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், what type of oscillations are used in atomic clocks? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், how many times will the minute hand rotate in 1 hour? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மெஷர்மெண்ட்? அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் ஆம்பியர். அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபைன் மோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த பேஸ் குவாலிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ். செகண்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் ஆப்சென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. யூ ஆர் என்கொயரிங் அபவுட் ஹிஸ் ஆப்சென்ஸ். He told that he had fever and it was measured to be 100 degrees Celsius. Is it possible to have 100 degrees Celsius fever? If he is wrong, try to make him understand. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 20 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் which help to measure the pressure of a fluid. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், டிஃபைன் 1 அட்மாஸ்பியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், how does surface tension help a plant? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 9 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மென்ஷன் எனி 3 ways ஆஃப் மினிமைசிங் ஃபிரிக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், why is a ball bearing used in a cycle hub? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 10 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், give the different types of friction and explain each with an example. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், describe an experiment to prove that the pressure in a liquid increases with depth. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 லைட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஃபோக்கல் லென்த். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், give any 2 applications of a concave and convex mirror. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த இமேजेस ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ரெகுலர் அண்ட் irregular ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் டிஸ்பர்ஷன் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 4 ஹீட் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 44 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் தேர்ட் क्वेश्चन நேம் 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் fourth question what is conduction ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question define specific heat capacity நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question define 1 calorie ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் question with the help of a neat diagram explain the working of a calorimeter ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question explain the working of thermos flask ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த ரெண்டு क्वेश्चन ஒரு क्वेश्चन மாத்தி கேட்டே இருக்காங்க சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா third question what is electric circuit ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what is electroplating ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question give some uses of electroplating ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் question what is electroscope explain how it works ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question explain series and parallel circuit ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும் சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what is electroplating explain how it is done ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 6 சவுண்ட் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन give one example to show that light travels faster than sound ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what is an ultrasonic sound நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question give two differences between music and noise next பாத்தீங்கன்னா sixth question what are the hazards of noise pollution next seventh question mention few measures to be taken to reduce the effects of noise pollution இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷார்ட் क्वेश्चंसமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் ஒன்னு மாத்தி ஒன்னு அடிக்கடி கேட்டிட்டே இருக்காங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन describe an experiment to show that sound cannot travel through vacuum ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what are the properties of sound next fourth question describe the structure and function of the human ear ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க யூனிட் 7 magnetism இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 82 எடுத்துங்க இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन define magnetic field ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन what is artificial magnet give example third question distinguish between natural and artificial magnets நிச்சயமா எக்ஸாம் வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question earth acts as a huge bar magnet why give reasons ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி யூஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question
ரைட் ஏ நோட் ஆன் எர்த்ஸ் மேக்னெட்டிசம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தோ எர்த் இஸ் ஆக்டிங் as a huge bar magnet it is not attracting other ferromagnetic materials why give reasons. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் ஆர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन டிஃபைன் கேலக்ஸி. கண்டிப்பா எக்ஸாம் வந்துரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் ஆர் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் ஃபர்ஸ்ட். fourth question list out the objectives of Mangalyaan. next பாத்தீங்கன்னா sixth question name the Indians worked as NASA. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what are the achievements of Chandrayaan first. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 higher order thinking questions கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन we always see one side of the moon why. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் us. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन write the constituent elements and their symbols for the following compounds. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन write the symbols for the following elements. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन why are bells made of metals. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन what does a chemical symbol represent. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन give two examples of metalloids. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ninth question write three properties of metalloids. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question can you store pickle in an aluminum utensil give reason. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் question tabulate the differences between metals and non metals. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question define alchemy. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question name the elements with the following symbols. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ninth question mention the uses of the following compounds. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் us. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन define a chemical reaction. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन define catalysis. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question what happens when an iron nail is placed in copper sulfate solution. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what is pollution. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question what is tarnishing give an example. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ninth question what is the role of a catalyst in a chemical reaction. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question why photosynthesis is a chemical reaction. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question explain the environmental effects of chemical reactions. செகண்ட் question explain how food items are spoiled by chemical reactions. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question higher order thinking questions. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question explain the role of yeast in making cakes and buns in a bakery. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question is rusting good for iron materials explain. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 11 ஏர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 122 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மென்ஷன் தி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் அபௌட் தி ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் வித் நான் மெட்டல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question வாட் இஸ் குளோபல் வார்மிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question வாட் இஸ் ட்ரை ஐஸ் வாட் ஆர் இட்ஸ் யூசஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா first question what happens when carbon dioxide is passed through lime water write the equation for this reaction ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா second question name the compounds produced when the following substances burn in oxygen இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fourth question what are the effects of acid rain how can we prevent them ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா third question why does the fish die when it is taken out of water ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question how do astronauts breathe when they go beyond earth's atmosphere இந்த ரெண்டு क्वेश्चनமே ரொம்ப important question தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 137 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டேட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन ஸ்டேட் தி லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் தி ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन வாட் இஸ் எ கெமிக்கல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த அஞ்சு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन find the valency of the element which is underlined in the following formula ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question balance the following chemical equation ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन how can we prove that the electrons carry negative charge ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 13 வாட்டர் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन water is an universal solvent ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ice floats on water. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question sea water is unfit for drinking ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா sixth question hard water is not good for washing utensils ரொம்ப இம்பார்ட்டன்ட் question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 define the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question freezing point, செகண்ட் question boiling point, தேர்ட் question specific heat capacity ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. இந்த மூணுல ஒன்னு மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா third question what are the causes of temporary hardness and permanent hardness of water ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain specific latent heat of vaporization of water ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question what are the methods of removing hardness of water இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த மூணு क्वेश्चन ரொம்ப important question தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन how is water purified at a water purification plant, second question what is permanent hardness of water, how can it be removed ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the different ways by which water gets polluted ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 14 acids and bases இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 164 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆசிட் டிஃபைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ரைட் எனி 4 physical properties of acids. Third question, what are the similarities between acids and bases? ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. Next பாத்தீங்கன்னா fourth question, state the difference between acids and bases. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. இந்த similarities இந்த difference ரெண்டுல இருந்து ஒரு question மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா 6th question, what is a neutralization reaction? ரொம்ப important question. 7th question, write any 4 physical properties of base. இதுவும் பாத்தீங்கன்னா important question தான். இந்த லெசன் ரொம்ப important lesson. சோ இதுல இருக்கிற எல்லா 2 மார்க்ஸ்மே ரொம்ப important question தான். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 answer detail. இதுல பாத்தீங்கன்னா first question, what are the uses of acids? Second question, what are the uses of bases? Third question, explain the neutralization reactions in our daily life. ரொம்ப important question. இந்த மூணு क्वेश्चनமே ரொம்ப important question தான். இந்த மூணுல இருந்து ஒரு क्वेश्चन மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த மூணு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா first question, Vinu and Priyan take their lunch at school. Vinu eats lemon rice and Priyan eats curd rice. Both lemon rice and curd rice are sour in taste. What is the reason? ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 15 chemistry in everyday life. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 179 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what do you mean by catenation? ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, mention the advantages of natural gas. ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, expand CNG, list out its uses. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப important question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, anthracite is known as the highest grade coal. give reason. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th क्वेश्चन, distinguish between octane number and cetane number. நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். ரொம்ப important question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन, name the places in Tamil Nadu harnessing wind energy from windmills. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, explain the different types of coal. ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, explain the different types of fuel gases. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான். இந்த ரெண்டு क्वेश्चनல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, நேம் தி பாக்டீரியா யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, ரைட் தி நேம்ஸ் ஆஃப் எனி 3 புரோட்டோசான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन, who discovered penicillin? ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன important question அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, write the 4 types of bacteria based on their shape. செகண்ட் क्वेश्चन, what are antibiotics? ரொம்ப important question அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, why microorganisms are essential for agriculture? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question தான் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, write a short note on bacteria and its structure. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, how microorganisms are useful in the field of medicine. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, write a short note on common human diseases caused by microorganisms. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, write a short note on probiotics. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டீடைலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த 4 क्वेश्चन படிச்சா நிச்சயமா 1 or 2 क्वेश्चन நம்மளுடைய எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 4ஐயும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 17 பிளான்ட் கிங்டம். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 203 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் தாலஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கிவ் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் எனி டூ கேரக்டர்ஸ் ஆஃப் டைக்ரோடைல் எடான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் எனி டூ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் எனி 4 கேரக்டர்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் பிளான்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் த நேம்ஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தர் யூசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமோட எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 216 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் செல் டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் டிஃபைன் மெட்டபாலிசம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ப்ரோகாரியோட்டிக் செல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் டேப்லெட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் லேபிள் இட்ஸ் பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஆஸ்மோசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் வித் அன் எக்ஸாம்பிள். இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் நிச்சயமாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 230 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் skeleton ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் cranium. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why our backbone is slightly movable ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் ligament ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமோட எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஆன்டகனிஸ்டிக் மசில்ஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவ் இஸ் த skeleton ஆஃப் எ பேர்ட் வெல் சிச்சுவேட்டட் ஃபார் ஃப்ளையிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் சீன் இன் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 242 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் அடலசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி சேஞ்சஸ் which occur during puberty ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन explain the importance of cleanliness during the time of menstrual cycle in girls ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் क्वेश्चन how is adolescence differ from childhood ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what are the physical changes that occur in boys and girls during adolescence ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இது அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन explain the role of hormones in reproduction இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question explain the nutritional needs of adolescents in brief ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 21 crop production and management இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 258 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் பிளக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் foliar spray நிச்சயமா எக்ஸாம் வந்துரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन give a brief account of கிருஷி விக்யான் கேந்திரா கன்ஃபார்மா எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन what is bio indicator how does it help human beings. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन what is crop rotation நிச்சயமா எக்ஸாம் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन what is green manure இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन explain the agricultural practices, second question give a detailed account of irrigation, third question what is weed explain the different methods of weed control. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தாங்க, ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். இந்த லெசனுக்கு எல்லா क्वेश्चनனும் ஒன்னு மாத்தி ஒன்னு நிறைய क्वेश्चन பேப்பர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. எந்த क्वेश्चनனும் நீங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா क्वेश्चनனும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 22 கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 274 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் குளோபல் வார்மிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் known as extinct species ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन give few example of extinct species இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் IUCN ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் endangered species give two examples இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन write the advantages of the red data book நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन mention four main reasons for the conservation of forest இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th क्वेश्चन what is PBR ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வரக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் இன் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is deforestation explain the causes and effects of deforestation ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन, நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் அபௌட் த டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன், fourth question write a note on blue cross ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஹையர் ஆர்டர் திங்கிங் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन animals are affected by deforestation how ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க, நிறைய क्वेश्चन பேப்பர் வந்திருக்கு. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 23 லிப்ரே ஆஃபீஸ் கால்க் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 281 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 2
ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல செகண்ட் क्वेश्चन வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சார்ட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் செல் அட்ரஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சில क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.